வாழ்க தமிழ், வளர்க சைவ மதம். வேலூர் மக்கள் கட்சி தலைவர் பாலசுப்ரமணியன். இன்று நம்ம ஒரு காணொளி போறோம். இந்த காணொளி அனைத்து வெள்ளாளர்களும் பாருங்க. நம் முப்பாட்டன் முருகன் அவர்களை பற்றி இந்த காணொளி. முருகனை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. நம் சைவ மதத்தின் கடவுள் அவர். சைவத்திற்கு அம்புட்டு பொறுப்பு உள்ளது. அனைத்து வெள்ளாளர்களும் சைவ மதத்தினரும் ஒன்று திரண்டு இந்த முருகனை காப்பாற்ற வேண்டிய கடமையில் நம்ம அனைவரும் இருக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன உறுதுணையா கொடுக்க முடியுமோ கண்டிப்பான முறையில் கொடுப்போம். அதுல மாற்று கருத்து இல்ல. நம்ம யாரும் தவறான வழிகள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம் குரல் கொடுக்கவில்லை. அவர்களும் அங்க உள்ள இஸ்லாமியர்களும் நம்மளுக்கு எதிரானவர்கள் அல்ல. அவங்ககிட்ட ஒரு சில அமைப்புகள், அந்த இதுல ஒரு அமைப்பு இருக்கு, அந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் இப்படி பண்றாங்க. அவர்களுக்கு மிச்ச இஸ்லாமியர்கள் யாரும் நம்மளுக்கு எதிர்ப்பு இல்லை. அவங்க பூரா நம்மளுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. நம்ம உண்மையான கோரிக்கை, நியாயமான கோரிக்கையை தான் வைக்கிறோம். நம் சைவ கடவுளுக்கு நீங்க போய் இது சிக்கன் மட்டன் இது பண்ணாதீங்கன்னு சொல்றோம். யாரும் அந்த தளத்துல போய் யாரும் தொழுக கூடாது, யாருக்கும் நம்ம எந்த பாதகமும் கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்லல. எல்லாருமே எல்லா கடவுளையும் வழங்கலாம். அதுல யாரு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நம்மளோட கடவுளும் அவங்களோட கடவுளும் ஒன்றாக இருக்காங்க. ஒரு மலையில அவங்களோட கொள்கையும் ஒன்னா இருக்கு, நம்ம கொள்கை இருக்கு. நம்மளால முடிஞ்ச கொள்கை நம்ம ஒரு சில கோரிக்கையை வைக்கிறோம். அதை அவங்க கவனிச்சு அவங்க ஏத்துக்கிற பக்குவத்துல இருக்காங்க. அதுல ஒரு அமைப்பு இருக்காங்க. அந்த அமைப்பு தலைவர்கள் போய் சாப்பிடுறது, இந்த வேலைகள் தலைக்குறைவான வேலைகள் செய்வதற்கு மிக வன்மையான விஷயம், கண்டிக்கத்தக்கது. இது மொத்த வேளாளர்களின் சைவ மதத்திற்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமை. அனைத்து சைவ மதத்தினர்களும் இந்த முருகபெருமானை மீட்டெடுக்க வேண்டியது நமது கடமை. நம் யாரும் இஸ்லாமியர்கள் எதிரி இல்ல. இன்றைய ஆளும் கட்சி தமிழகத்தின் முதல்வர் அவர் ஒரு நடுநிலையானவர். அவருக்கே இந்த இது தெரியும். இந்த நடுநிலையான இந்த சூழ்நிலைகளில் நம் முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு இந்த செய்தி போய் தயவு செய்து முதல்வர் அவர்களே இந்த கோரிக்கையை ஏற்று நீங்க இதுக்கான ஒரு நல்ல தீர்வு காண்பீங்க என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.